Hi dear students, 1 mark daily marathon testல இன்னைக்கு டே 8 மார்னிங் 6 o'clock வீடியோவில் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 14 1 marks டெஸ்ட் போட்டு பாருங்க. இப்போ ஒரு கொஷினாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் சினானிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டிசிபேட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் லுக் பேக், சி, லுக், ஃபோர் சி. செகண்ட் கொஸ்டின் ஓவர் ராட், டயர்ட், அப்செட், happy, exhausted. Third one, cranky, old, modern, strange, ancient. Moving on to antonyms. Question number 4, startled, shocked, started, surprised, composed. Fifth one, the thief trotted back and forth on the veranda. Trotted, hurried, crawled, jogged, moved. Sixth one, competent. Options incompetent, skilled, talented, experienced. Seventh one, plural formல policeman அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கான கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கொஷின் நம்பர் 8, சஃபிக்ஸ் ஹேண்ட் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சஃபிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேடு, ரிட்டன், ஃபெட், ஃபுல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில கொஷின் இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இன்டர்ரிலேட்டடாக இருக்கும். எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு அந்த சென்டென்ஸில் என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ணால் அந்த வேர்ட் பர்ஃபெக்ட் வேர்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா ஹேண்ட்மேடும் வரும், ஹேண்ட் ரிட்டனும் கரெக்ட் தான், ஹேண்ட் ஃபுல்லும் கரெக்ட் தான். பட் இந்த கான்டெக்ஸ்டில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் கொஷினை நல்லா படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். 9th ஒன், அப்ரிவேஷன் MPH கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப், தேர் வில் பி a dash next week in the office. Works out, shut down, shut up, takes off. Question number 11, compound word, Sarita had given her dresses for dry dash. ஸோ ட்ரை அப்படின்ற வேர்டு கூட வேறு என்ன வேர்ட் பேர் ஆகும், காம்பவுண்ட் வேர்ட் கரெக்டாக பேர் ஆகிறதுக்கு எந்த வேர்டு வரும்ன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். கலர், அவுட், ப்ரஷ், க்ளீன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ணணும். கொஷின் நம்பர் 12, ப்ரப்போஷனல் ஃப்ரேஸ், த மேட்ச் வில் பி abandoned dash heavy rain because of, in spite of, in the event of, in addition to. இந்த ப்ரப்போஷனல் ஃப்ரேஸ் எதை மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற ஃப்ரேசல் வேர்ப்ஸை நீங்கள் படித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13, சூஸ் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம். இந்த கரெக்ட் டென்ஸ் ஃபார்முக்கான வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நம்ம சேனலில். அந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டென்சஸ் வந்து எப்படி நம்ம ஆன்சர்ஸ் ஈஸியாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். எந்த ரூல்ஸுமே இல்லாமல் சிம்பிளாக நான் சொல்லி தந்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்தாலே போதும். இப்போ இந்த கொஷினுக்கு வரலாம். பை நெக்ஸ்ட் இயர் ஐ டேஷ் இன் சென்னை ஃபார் 15 years. வில் லிவ், வில் பி லிவிங், ஹாவ் லிவ்ட், வில் ஹாவ் பீன் லிவிங். ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். கொஷின் நம்பர் 14, லிங்கர், மை சேலரி இஸ் லோ டேஷ் ஐ ஃபைண்ட் த ஒர்க் இன்ட்ரெஸ்டிங். நெவர்த்லெஸ், அன்லெஸ், ஸோ, ஆல்தோ. ஸோ இப்போது இந்த 14 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள். எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்கள். 14 out of 14 எடுக்கிறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம் நெருங்கிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் 14 out of 14 இந்த 1 marksல வாங்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.